கர்த்தருக்கு சோத்திரம். இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த வசனம் எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இதோ இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கீழ் திசையிலிருந்து வந்தது. அவருடைய சத்தம் பெரு வெள்ளத்தின் இரைச்சலை போல இருந்தது. அவருடைய மகிமையினால் பூமி பிரகாசித்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த இந்த எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். இங்கு இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கீழ் திசையில் இருந்து வந்தது. அந்த கீழ் திசை என்று சொல்லும்போது எதை காண்பிக்கிறது? கிழக்கு திசையை காண்பிக்கிறது. அப்போ சியோன் எங்கே இருக்குது? வடகிழக்கு சியோன். அப்போ பரம எருசலேம் எங்கே இருக்குது? அதான் வடகிழக்கு திசையில் இருக்கிறது. அங்கேருந்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அதான் அந்த வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கீழ் திசையிலிருந்து வந்தது என்று சொல்லி. அப்போ அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சல் போல இருந்தது. அவருடைய மகிமையினால் பூமி பிரகாசித்தது. அப்போ அவருடைய சத்தம், ஆண்டவர் பேசும்போது அந்த சத்தத்தை என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் வல்லமையாக துணிக்க பண்ணுகிறார். அநேகருக்கு என்ன பண்ணுறார்? வல்லமையாக துணிக்க பண்ணுகிறார். அநேகரோடு ரகசியமாக பேசுகிறார். அநேகர் அவர்கள் மட்டும் மெல்லிய கேட்கும்படியாக மெல்லிய சத்தத்தோடு பேசுகிறார். இப்படியா நம்முடைய தேவன் பலவிதமான சூழ்நிலையில் பலருக்கும் தம்மை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அப்போ ஆனால் இங்கே எப்படி பேசுகிறார்? அவர் பெரு வெள்ளத்தின் இரைச்சல் போல் இருந்தது என்று சொல்லி அவர் சத்தத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அந்த சத்தத்தை குறித்து நாம் தியானிக்கும் போது அந்த சத்தத்தை குறித்து சங்கீதத்தில் வாசிக்கிறோம். அந்த சத்தம் எப்படிலாம் இருக்குது? அக்கினி ஜுவாலயம் விளக்கும், பெண்மான்கள் குட்டிகளை ஈனும்படி செய்யும். அப்படி சத்தம் வல்லமை உள்ளது, அவர் சத்தம் மகத்துவம் நிறைந்தது என்று சொல்லி அவர் சத்தத்தை இன்னும் வாசிக்கிறோம். அப்போ அவர் சத்தம் அப்படி பெருவெள்ளத்து இரைச்சல் போல இருக்கிறப்ப அவர் என்ன பண்ணுறாராம்? தம்முடைய ஜனங்களுக்கு பலம் கொடுக்கிறார், தம்முடைய ஜனங்களுக்கு சமாதானம் தந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி எல்லாம் எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போ அவருடைய சத்தத்தில் அவ்வளோ பெரிதான மகிமை இருக்கிறது, அவ்வளோ பெரிதான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, அவ்வளோ பெரிதான மனு குலத்திற்கு உயர்வையும் மேன்மையையும் அந்த ஆத்மா என்றென்றைக்கும் வாழக்கூடிய வல்லமை, வரங்கள், கிருபை, ஜீவன் நிறைந்ததாகவே இருக்கிறது என்பதை நாம் ஒருபோது என்ன பண்ணக்கூடாது? மறந்து போகக்கூடாது. அப்போ இந்த நாட்கள் கூட நாம் நம்முடைய ஆண்டவருடைய சத்தத்தை எப்படி அறிந்திருக்கிறோம்? அவர் கீழ் திசையிலிருந்து மகிமையாக அவர் வெளிப்பட்டு கொண்டே இருக்கார். அவர் மகிமை என்று சொல்லும்போது என்ன அதை எதை காண்பிக்கிறது? எல்லா ஜீவனுக்கும் அதிபதியாக தம்முடைய ஜீவனை கல்வாரியில் தந்து இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவனையும் மீட்டு இருக்கிறார். அந்த மீட்கப்பட்டது தான் தேவனுடைய பெரிதான மகிமையாக, அந்த மீட்பு தேவனுடைய பெரிதான மகிமையாக இந்த உலகத்தில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த கடைசி நாட்கள் அப்படியாக அவர் எல்லாரையும் மீட்டு கொள்ளும்படியாக நம்முடைய மகிமையினால் நிறைத்து அவர்களுக்கு பெரிதான நன்மைகளை கட்டளையிடும்படியாக அவர் இந்த கடைசி நாட்களிலும் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். இதை ஒருபோதும் யாரும் என்ன பண்ண முடியாது? மறுக்கவே முடியாது. அப்போ அவருடைய சத்தத்தை நாம் என்ன பண்ண வேண்டும்? அனுதினம் கேட்க விரும்ப வேண்டும். அப்போ நம்மோடு எப்படி வேணாலும் பேச விரும்புவார், சத்தமாக பேச விரும்புவார், ரகசியமாக பேச விரும்புவார், மெல்லிய சத்தத்தோடு பேச விரும்புவார். அப்படி பலருக்கும் அவர் பலவிதமாக பேசி தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆனால் இங்கே சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின் பிரகாரம் அவருடைய சத்தம் பெரு வெள்ளத்தின் இரைச்சல் போல இருந்தது என்று சொல்லி இந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அப்போ பெரு வெள்ளத்தின் இரைச்சல் போல இருந்ததால் அவருடைய மகிமை என்ன பண்ணிருக்கு? பூமி எங்கும் பிரகாசித்தது. அப்போ அந்த முழு உலகத்துக்கு ஆசீர்வாதமாக அந்த கல்வாரி சிலுவையில் சென்ற இரத்தத்தின் மூலம் தம்மை வெளிப்படுத்தினார். தம்முடைய பெரிதான மகிமையை முழு மனுக்குலத்திற்கும் அவர் வெளிப்படுத்த சித்தமுள்ளவராக காணப்பட்டார். அதனால் அந்த நாள் கூட நம்மை முழுவதுமாக தாழ்த்தி ஆண்டவர் கருத்தில் தந்து ஆண்டுடைய மகிமை கீழ் திசையிலிருந்து வந்திருக்கிறது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சல் போல உலகத்தில் உள்ள யாவருக்கும் பெரிதான ஜீவனை கொடுக்க விரும்புகிறது என்பதை நாம் நன்றாக அறிந்து உணர்ந்து கொண்டுள்ளாக நம்மை முழுவதுமாக தாழ்த்தி அவர் கரத்தில் தருவோம். அப்போது அவர் நிச்சயமாகவே இந்த முழு மனுக்குலத்திற்கும் முழு உலகத்திற்கும் நம்முடைய மகிமையை பிரகாசிக்கும்படியாக அவர் கிரியை செய்வார், அவர் வெளிப்படுவார், முழு மனுக்குலத்தை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களாக அந்த நாள் நம்மை கூட ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். கிருபையும் சிநேகம் நிறைந்த நல்ல தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். நாள் எங்களோடு பேசின வசனங்களுக்காக சோதரா. உமது மகிமை பூமி அனைத்தின் மீதும் பிரகாசிப்பதாக. பூமியில் உள்ள அனைத்து ஜனங்களும் உமது மகிமையை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, உமது மகிமை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளை ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.